ஃபிலையோ அப்படின்ற இந்த அன்பு வந்து நட்பின் அடிப்படையில் இருக்கிற ஒரு அன்பு, சகோதர ஸ்நேகம். ஆனால் ஆழமான அன்பும் கிடையாது, ஒரு மேலோட்டமான ஒரு அன்பு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கிறது இந்த அன்புக்குள்ள தான். சில உலகத்தில் இருக்கிற நபர்கள் குடும்ப வாழ்க்கை ஏன் வெற்றியா போகுது அப்படின்னா, இந்த ஃபிலையோ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கணவனும் மனைவியும் பழகிக்கிறதுனால பெரும்பாலுமான உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் சக்ஸஸாக இருக்க காரணம் இது ரெண்டு சரியா இருந்துச்சுன்னா சக்ஸஸாக ஒரு லெவலுக்கு போயிடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க, இந்த ஃபிலையோ அன்பை இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பேசிப்பாங்க, வெளியே போவாங்க, பைக்கில் போவாங்க, ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற உறவெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் இது எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா, 40 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, 50 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அப்படியே தூரம் தூக்கி போடுற மாதிரி. அவ்வளோதான் இந்த ஃபிலையோவுடைய கெப்பாசிட்டி, அவ்வளோதான். இந்த ஃபிலையோ அன்போடைய நிலைப்பாடு, சகோதரத்துவத்தின் நிலைப்பாடு அவ்வளோதான். ஒருவன் இந்த சகோதரத்துவ அன்பை வச்சுட்டு மனைவியின் மீதியோ மனைவி கணவன் மீதியோ அன்பு கூற முற்பட்டால் போகும், ஒரு 50 வருஷம் போகும். 50 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. எந்த அடிப்படையில் இவங்க திருமணத்தை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க, எந்த அடிப்படையில் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபிலையோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆழமான உறவில்லாத திருமணமாக இவங்க திருமணம் ஏற்பட்டதுனால கொஞ்ச தூரம் போகுது, நல்லா பேசி பழகுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச காரியம் அங்கே இல்லாத போது கணவனோ மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதோடு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறாங்க. போயம் படித்த ஞாபகம் வருது. அந்த லேடி அவனுடைய கணவனாரை பார்த்து சொல்லுது, வின்டருக்கு இருக்கிற அந்த குளிருக்கு போடுற க்ளவுஸ் மாதிரி நீயும் நானும் கச்சுன்னு கையில் பொருந்திக்கிட்டோம் ரெண்டு பேரும். அவள் டைவர்ஸ் பண்ணப்போ அவள் சொல்கிறாளாமா, இப்போ தான் வின்டர் மாறிடுச்சுல, இப்போ தான் வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால் சூடுக்கு எதுக்குது க்ளவுஸ்னு உன்னை நான் கழட்டி போட்டுட்டேன். ரெண்டு கை க்ளவுஸ்க்கு எப்படி கைக்கும் க்ளவுஸ் எப்படி கச்சுன்னு பொருந்ததோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு சொல்கிறா. எது வரைக்கும்? உனக்கு பிடிச்சது என்கிட்ட இருக்குது, எனக்கு பிடிச்சது உன்கிட்ட இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும். ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டா. ஏன் விட்டுட்டு போனோன்னு கேட்டதுக்கு அவள் சொல்கிறா, குளிர் காலம் அப்போ க்ளவுஸ் போட்டோம் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, உள்ளெல்லாம் வேர்க்கும், உன்கிட்ட பிடிக்காத காரியம் நிறையா இருக்குது, அதனால் க்ளவுஸை கழட்டுற மாதிரி கழட்டி போட்டு நான் போகிறேன். எந்த அன்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க? ஃபிலையோ ஃப்ரெண்ட்ஷிப் சகோதரத்துவ அன்பில் செயல்படுறாங்க. அதுக்கு லாங் லாஸ்டிக்கான ஒரு உறவு கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருக்குன்னா, ஆழமாய் அன்பை அறிந்து விட்டு கொடுக்குறவங்களுக்கு.